இது நவீன காலத்தில் ஆன்டி கரப்ஷன் சிஸ்டம் போன்ற விஷயங்களை நாங்கள் தான் உருவாக்கணும் என்று மேற்கத்திய உலகம் பீத்தி கொண்டு இருக்குது இல்லைங்களா? அதெல்லாம் உண்மை இல்லைங்க. 1400 வருஷத்துக்கு முன்னாடி உமர் ரதியல்லாஹு அன்ஹு இஸ்லாமிய உம்மத்துடைய ஹலீஃபா இதெல்லாம் எப்பயோ இதற்கான முன்னோடிகளை போட்டு போயிட்டாங்க. இந்த ஆன்டி கரப்ஷன் பீரோ இன்றைக்கி பார்க்கலாம், விஜிலன்ஸ் கமிஷனு, லோக்பால் போன்ற அமைப்புகள் இருப்பதை போல் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே இஸ்லாமிய ஆட்சியில் வலுவான ஊழல் தடுப்பு முறை இருந்தது. முதலாவது வந்து அசெட் டிக்ளரேஷன் சிஸ்டம், சொத்து அறிவிப்பு. உமர் ரலியல்லாஹு காலத்தில் அந்த ஆளுநர்கள் இருந்தாங்களே, கவர்னர்ஸ், அவங்க வந்து பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய சொத்து பட்டியலை பதிவு செய்யணும். பதவி முடிஞ்ச பின்னே அதிகமான சொத்து இருந்துச்சுன்னா விசாரணை இருக்குது. அவங்க அதை நிரூபிக்கலைன்னா சரியான முறையில் அது அரசு பொது சொத்தில் அது சேர்க்கப்படும், பைத்துல் மாலில். அடுத்து அலி ரலியல்லாஹு காலத்தில் பார்த்திங்கன்னா அதிகாரிகள் செல்வந்தராக மாறுவதை கடுமையாக எச்சரித்தாங்க. நீதியற்ற வருமானம் வந்து ஹராம் என்று அறிவித்தாங்க. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய அசட் டிக்ளரேஷன், எம்பி எம்எல்ஏக்கு இன்கம் டேக்ஸ் ஸ்க்ரூட்டினிட்டி, லோக்பால், ஆன்டி கரப்ஷன் பீரோ ஆடிட்ஸ்க்கான முன்னோடிகள்லாம் எப்பயோ வந்துடுச்சு இஸ்லாமிய ஆட்சியில். மேலும் வந்து கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து தடுக்கப்பட்டுச்சு. உமர் ரலியல்லாஹு காலத்தில் ஆளுநர்கள் வந்து வியாபாரம் செய்யறதுக்கு தடை இருந்தது. அரசு பதவி மூலம் தனிநல லாபம் பெற முடியாது அவங்களால. அலி ரலியல்லாஹு காலத்தில் அவங்களுடைய சகோதரர் அக்கீல் கூடுதலாக பைத்துல் மால்லேருந்து தொகை கேட்கும்போது கூட அதை வந்து மறுத்தாங்க. அலி ரலியல்லாஹு அரசு பணம் வந்து என்னுடைய சொத்து அல்ல என்று மறுத்தாங்க. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய பப்ளிக் ஆஃபீஸ் எத்திக்ஸ் ரூல்ஸு, ஆன்டி நெப்போட்டிசம் பாலிசிஸு, கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் லாஸ்க்கான முன்னோடிலாம் எப்போயோ அவங்க செஞ்சுட்டு போயிட்டாங்க. அடுத்து பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டி இருந்தது. உமர் ரலியல்லாஹு வந்து மக்களுக்கு திறந்த கேள்வி மேடை இருந்தது. யார் வேணால் அவங்களை கேள்வி கேட்கலாம். என்கிட்ட தவறு இருந்தால் என்ன செய்வீங்க என்று கேட்கப்பட்ட போது உங்களை வாளால் திருத்துவோம் என்று சொன்னாங்க அந்த மக்கள். இன்றைக்கி இதை சொன்னால் என்ன செய்வாங்க அப்படிப்பட்ட ஜனங்களை? ஒன்று ப்ரிசனு, இல்லைன்னா இதுதான் மர்டர் தான். ஸோ அதை பாராட்டினாங்க உமர் ரலியல்லாஹு. மேலும் இது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆர்டிஐ, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்டு, பார்லிமெண்ட்ரி கொஷனிங், பப்ளிக் ஹியரிங்ஸ்க்கான முன்னோடிகளாக இது இருந்தது உமர் ரலியல்லாஹு காலத்தில். அடுத்து இண்டிபெண்டன்ட் இன்ஸ்பெக்ஷன் சிஸ்டம் இருந்தது, ஹிஷ்பா மாடல் சொல்லுவாங்க. சந்தை கண்காணிப்பு அதிகாரிகள் இருந்தாங்க. அளவு எடை மோசடி பார்த்தாங்கன்னா உடனே தண்டனை வழங்கப்பட்டுரும் அவங்களுக்கு. இன்றைக்கி இருக்கக்கூடிய கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி, ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டு, விஜிலன்ஸ், ஆடிட் கமிஷனுக்கான முன்னோடிகள் தான் இந்த விஷயங்கள்லாம். அடுத்து ஜீரோ டாலரன்ஸ் பாலிசி இருந்தது. இந்த ஜீரோ டாலரன்ஸ் பாலிசினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுநர் ஆடம்பர வீடு கட்டினார்னா பதவி நீக்கம் செய்யப்படுவார். குடும்பத்தினர்கள் கூட சட்டத்திற்கு மேல் கிடையாது. உமர் ரலியல்லாஹு அப்படி வச்சுருந்தாங்க. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆன்டி பிரைபரி லாஸ், எத்திக்ஸ் கமிஷன், சிவில் சர்வீஸ் கோர்ட்ஸ்க்கான முன்னோடிகளாக இது அப்பயே இருந்துச்சு 1400 வருஷத்துக்கு முன்னாடி. அடுத்து ஒரு அந்த லீடர் லைஃப் ஸ்டைல் ஆடிட்டும் இருந்தது. ஏன்னா உமர் ரலியல்லாஹு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்தாங்க, அல்லாவுக்கு பயந்து. இரவில் வந்து நைட் பேட்ரோல் போவாங்க, நகரத்தை சுற்றி மக்களுடைய நிலை என்னென்னு பார்வையிடுவாங்க. ஸோ எத்திக்கல் லீடர்ஷிப் ஸ்டாண்டர்ட்ஸு, பப்ளிக் சர்வீஸ் டிரான்ஸ்பரன்சி நாம்ஸ்க்கான முன்னோடிகள் தான் 1400 வருஷத்துக்கு முன்னாடி உமர் ரலியல்லாஹு செஞ்சது. அவங்க குரான் ஹதீஸ் அடிப்படையில் ஆட்சி செஞ்சாங்க. அதனால தான் உமர் ஆட்சி வந்தால் இந்தியா வந்து நீதமாக இருக்கும், நல்லதாக இருக்கும்னு சொல்லி மகாத்மா காந்தியே சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி உலகம் வந்து ஆன்டி கரப்ஷன் மாடல் பற்றி பேசுது இல்லைங்களா? அசெட் வெரிஃபிகேஷன், கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் லா, இண்டிபெண்டன்ட் ஆடிட்டு, பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டி, எத்திக்கல் கவர்னன்ஸ், இது அனைத்தும் ராஷிதூன்கள், ஹிலாஃபாக்களுடைய காலத்தில் நடைமுறையில் இருந்தது.